ஒரு ட்ரையல் கோர்ட்ல ஒரு அட்வொகேட் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு விஷயம் நுணுக்கமா ட்ரையல் கோர்ட்டை தாண்டி சார் வந்து இப்போ ஹைகோர்ட்டும் போய் அங்கேயும் ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. கடைசியா நம்ம ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் சார் அவங்களையும் கூப்பிட்டு பேசும்பொழுது கூட நான் பேசுனதெல்லாம் கரெக்டா ஏதாச்சும் இருக்குதான்னு கூட சார் கேட்குற அளவுக்கு சார் அந்த அளவுக்கு அங்க ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இப்போ லா கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. அந்த லா கமிஷனோட மெம்பரா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சார் வந்து எலெக்ட் ஆயிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது. சுவாமிநாதன் சார் வந்து அந்த மெசேஜை கூட எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும் போதே சார் நம்பர் அப்ப இல்ல. சாரை வந்து நம்ம விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹைகோர்ட்ல வந்து சாரை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சார்ட்ட விஷ் பண்ணோம். தென் இப்போ கூட நம்ம கிளாஸ் முடியும் போது கூட ஜஸ்டிஸ் கூட சொன்னாரு, இந்த 65B சம்பந்தமா கருணாநிதி சார்ட்ட நம்ம சொல்லணும், சொல்லி நம்ம கருத்தை நாங்க பதிவு பண்ண வைக்கணும் மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ இந்த 110ல வந்து வந்து வழக்கு பதிவு பண்றது சம்பந்தமா சார் வந்து சிடிஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதினார். இது வந்து இது சம்பந்தமா இவங்களுக்கு பவரே கிடையாதுன்னு சொல்லி எழுதினாங்க. அதை பின்னாடி சதீஷ்குமார் ஜேவும் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் ஜேவும் அதை ரிலே பண்ணியே அந்த பவர் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம எல்லாரும் அன்கான்சியஸ்னு சொல்லி அந்த பவர் பண்ணதை பார்த்துருப்போம். சாரோட வியூ அந்த முன்னாடி இருந்து அப்படிதான். அந்த வகையில சார் இன்னைக்கு நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப் வந்து இப்படி ஒரு செஷனை வந்து கண்டக்ட் பண்றதுல உண்மையா நாங்க எல்லாரும் பெருமைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச் சார். வெல்கம் டு த செஷன் சார். நீங்க யூ டேக் யுவர் ஓன் டைம் சார். எங்களை பிரேக் ஆகுது. நீங்க எல்லா வகையிலும் எங்க என்கரேஜ் பண்ணுவோம். எப்பயுமே இதே மாதிரி செஷன் வந்து என்னைக்குமே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும்னு ஆசை சார். வெல்கம் சார். வெல்கம் பண்ணிக்கிறேன் சார். A very good evening to one and all. Good evening, sir. My sincere thanks to the organizers for having given me this nice opportunity to meet all the young lawyers of this country through virtual mode. My sincere congratulations to one and all here. Code of Criminal Procedure 1973. The criminal trial begins from the very registration of the FIR and logically ends with filing of final report as contemplated under section 173 subclass 2 CRPC. சிஆர்பிசியை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டாக்டரை ஞாபகம் வச்சுக்கலாம், DR. ஏன்னா கிரிமினல் ட்ரையல்ல 2 வகையான ப்ரொசீஜரை கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர், ரெண்டாவது போலீஸ் ரிப்போர்ட் ப்ரொசீஜர். எல்லா இடத்துலயுமே சிஆர்பிசில என்ன சொல்லிடுவாங்க, அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட், போலீஸ் ரிப்போர்ட் அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தைய பல இடங்களில நீங்க பார்க்கலாம் சிஆர்பிசில. தட் மீன்ஸ் அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் மீன்ஸ் கம்ப்ளைண்ட். நம்ம கலோக்கியலா கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எதை மீன் பண்றோம் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கக்கூடிய குற்றம் சம்பந்தமான புகாரை கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸ்ட்ரிக்டா செக்ஷன் 2D படி, சிஆர்பிசி படி அது கம்ப்ளைண்ட் கிடையாது. பிஃபோர் கோயிங் இன் டு தி டாபிக், நம்ம வந்து சைக்கிள் ஆஃப் கிரிமினல் ட்ரையல பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன கிரிமினல் லா, கிரிமினல் ட்ரையல் வந்து முதல் தகவல் அறிக்கையில ஆரம்பிச்சு இறுதி அறிக்கையில முடியும். அப்ப எதுல வந்து ஒரு சைக்கிள்ல முத ஒண்ணு ஆரம்பிக்குது அப்படின்னா, ரிப்போர்ட் இன் ரைட்டிங் ஆர் ஓரல். அதை பேஸ் பண்ணி முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர்னு சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வாங்க. முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் குற்ற வழக்கு விசாரணை
குற்ற வழக்கு விசாரணை ஆரம்பமாகும். அந்த குற்ற வழக்கு விசாரணை ஆரம்பமான உடனே சாட்சிகளை விசாரணை செஞ்சு 161(3) வாக்குமூலம் பதிவு செய்வார்கள். இந்த கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் செக்ஷன் 2H இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் எவிடன்ஸ் முடிஞ்ச உடனேயே ஃபைனல் ரிப்போர்ட் 173 சப்கிளாஸ் 2 சிஆர்பிசில ஃபைனல் ரிப்போர்ட், நம்ம சார்ஜ் ஷீட் அப்படின்னு நம்ம எல்லாரும் கலவைக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அது சார்ஜ் ஷீட் கிடையாது, ஃபைனல் ரிப்போர்ட். அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச உடனே செக்ஷன் 190 சிஆர்பிசி படி செக்ஷன் 190 சிஆர்பிசி படி learned judge will take cognizance of offences, then summons to the accused will be issued. As soon as the accused is appeared before the learned judge in the criminal court, copies of the documents, prosecution documents, will be furnished free of cost under section 207 CRPC. After furnishing the copies of the document, the next stage of the criminal case is framing of charges. புலன் விசாரணை எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச உடனே ஆரம்பிக்கும். கிரிமினல் ட்ரையல் எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, as soon as charges are framed, criminal trial is said to have commenced. As soon as charges are framed, criminal trial is said to have commenced. கிரிமினல் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா சாட்சிகளுடைய விசாரணை இருக்கும். முதல் விசாரணை, குறுக்கு விசாரணை, மறு விசாரணை அப்படின்னு சாட்சிகளுடைய விசாரணை முடிந்த உடனே குற்றம் சாட்டப்பட்டவரை செக்ஷன் 313(1)B சிஆர்பிசி படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளை பொறுத்து கேள்விகள் கேட்கணும். குற்றம் சாட்டப்பட்டவரை ஒரு குற்றவியல் வழக்குல 2 இடத்துல கேள்வி கேட்பாங்க. ஒன்னு சார்ஜ் ஃப்ரேமிங், அதான் வழக்கினுடைய ஆரம்பம். இறுதி கட்டத்துக்கு முன்னாடி கொஸ்டினிங் அண்டர் செக்ஷன் 313(1)B சிஆர்பிசி. அப்படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா டிஃபென்ஸ் விட்னஸ் இருந்தால் விசாரிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ் will be advanced by either both by the learned public prosecutor and by the learned defense counsel. அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட். இப்ப முதல் தகவல் அறிக்கையில ஆரம்பிச்சு தீர்ப்பு வரைக்கும் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். கம்ப்ளைண்ட் 2 வகையான ப்ரொசீஜரை கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். டோட்டலா 2ம் தனித்தனி. கம்ப்ளைண்ட் கிழக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா போலீஸ் ரிப்போர்ட் மேற்கு. 2ம் எப்பவுமே கிழக்கு என்பது வேறு, மேற்கு என்பது வேறு. 2யும் நம்ம ஒன்றாகவே பார்க்க முடியாது. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வேற, போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது வேற. 2க்கும் ப்ரொசீஜர் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப கம்ப்ளைண்ட் அப்படின்னா எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டிஆர், டாக்டர் அப்படிங்கிறோட சுருக்கம் இல்லையா, டிஆர். அந்த டிஆரை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த டிக்கு முன்னாடி ஒரு 2 போடுங்க, செக்ஷன் 2D. ஆருக்கு முன்னாடி ஒரு 2 போடுங்க, ஆருக்கு முன்னாடி ஒரு 2 போட்டா அது 2R. செக்ஷன் 2D டிஃபைன்ஸ் கம்ப்ளைண்ட். செக்ஷன் 2D டிஃபைன்ஸ் கம்ப்ளைண்ட். செக்ஷன் 2R டிஃபைன்ஸ் போலீஸ் ரிப்போர்ட். இப்ப லெட் மீ ரீட் வாட் இஸ் கம்ப்ளைண்ட். செக்ஷன் 2D. Complaint means any allegation made orally or in writing to a magistrate with a view to his taking action under this code that some person, whether known or unknown, has committed an offense but does not include a police report. But does not include a police report. Either kindly underline the word but does not include a police report. இப்ப கம்ப்ளைண்ட் அப்படின்னா போலீஸ் ரிப்போர்ட் அல்ல, செக்ஷன்லயே கிளியரா கொடுத்துருக்காங்க. இப்ப போலீஸ் ரிப்போர்ட்னா என்ன அத பார்ப்போம். 2R. Police report means a report for
forwarded by a police officer to a magistrate under subsection 2 of section 173. So police report அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு செக்ஷன் 2R கூட செக்ஷன் 173 சப்கிளாஸ் 2 படிக்கணும். ஒவ்வொரு டாபிக்கையும் ஒவ்வொரு செக்ஷனையும் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரிவினுடைய தலைப்பையும் சேர்த்து வாசிக்கணும். செக்ஷன் 173 ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆபீசர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். செக்ஷன் 173 ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆபீசர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். எவ்வரி இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் shall be completed without unnecessary delay. 173 subclass 1. 2ல சொல்றாங்க பாருங்க. 173 subclass 2. As soon as it is completed, the officer in charge of the police station shall forward to a magistrate empowered to take cognizance of the offense on a police report. இதுல எப்படி ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ரொவிஷன்? as soon as it is completed. இந்த இடத்துல இட் அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னா தலைப்பை பிடிக்கணும். as soon as it is completed னா investigation is completed. so புலன் விசாரணை முடிந்த உடனே ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணணும்? shall forward to a magistrate empowered to take cognizance of the offenses on a police report. இப்ப இதுல ஒரு புது வார்த்தைய 173 சப்கிளாஸ் 2 சிஆர்பிஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. என்ன இந்த வார்த்தை? to empowered to take cognizance of the offenses. நம்ம எல்லாரும் வழக்கமா என்ன சொல்லுவோம்? சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆச்சா, ஃபைலுக்கு எடுத்துட்டாங்களான்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? எல்லாரும் வழக்கமா பயன்படுத்துற வார்த்தை மேஜிஸ்ட்ரேட் கம்ப்ளைண்ட ஃபைலுக்கு எடுத்துட்டாங்களா, சார்ஜ் ஷீட்டை ஃபைலுக்கு எடுத்துட்டாங்களான்னு. அந்த சட்டப்படியான அதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா டேக்கிங் காக்னிசன்ஸ். டேக்கிங் காக்னிசன்ஸ். டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படின்னா என்ன? டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படின்னா செக்ஷன் 190 ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973ல சொல்லியிருக்கிறாங்க. படிக்கிறேன் பாருங்க. காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பை மேஜிஸ்ட்ரேட் subject to the provisions of this chapter. Any magistrate of the first class and any magistrate of the second class specially empowered in this behalf under subsection 2 may take cognizance of any offense. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. cognizance of offenses அப்படிங்கிற வார்த்தையை தான் 173(2ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காக்னிசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக புலன் கொள்ளவில்லை. காக்னிசன்ஸ் எதுல எடுக்கிறாங்க? காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் தான். ஒன்னு அப்பான் ரிசீவிங் எ கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்டும் போலீஸ் ரிப்போர்ட்டும் வெவ்வேறு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துலயும் சொல்றாங்க பாருங்க. மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி செகண்ட் கிளாஸ் ஸ்பெஷல்லி எம்பவர்ட் இன் திஸ் பிகாஃப் under subsection 2 may take cognizance of any offense a upon receiving a complaint of facts which constitute such offense upon a police report of such facts. See, upon information received from any person other than a police officer or upon his own knowledge that such offense has been committed. இப்ப கம்ப்ளைண்ட் கேஸுக்கும் போலீஸ் ரிப்போர்ட் கேஸுக்கும் உள்ள வேறுபாட்டை விரிவாக சொன்ன முதல் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஜீவானந்தம் அப்படிங்கிற கேஸ்ல மதுரை உயர் நீதிமன்றத்துல மாண்புமிகு நீதியரசர் திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் அந்த பெரிய தீர்ப்பு சொன்னாங்க. ஜீவானந்தம் எதிர் அரசு அப்படிங்கிற அந்த வழக்குல கம்ப்ளைண்ட் கேஸ் போலீஸ் கேஸ்ங்கிறத விரிவாக டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் மீன்ஸ் எனி அலிகேஷன் மேட் orally or in writing to a of magistrate with a view to his taking cognizance under this code that some person whether known or unknown has committed an offense
பட் டஸ் நாட் இன்க்ளூட் ஏ போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு படிச்சோம். இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்னன்னா, பொதுவா நம்ம கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பிரைவேட் கம்ப்ளைண்ட். பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு தானே சொல்லுவோம். அது மாதிரி பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரொசீஜரை வந்து செக்ஷன் 200 சிஆர்பிசில சொல்றாங்க. ஆனா பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனா இருக்கு ஆனா இல்லை. செக்ஷன் 200ல படிக்கிற பாருங்க. கம்ப்ளைண்ட் 2 வகைப்படும். கம்ப்ளைண்ட் 2 வகை. சிஆர்பிசியை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு 2ஆம் நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாரும் நம்பர் 1 இருக்கத்தானே ஆசைப்படுவீங்க. கிரிமினல் ட்ரையல்ல 2ஆம் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி. பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர், போலீஸ் ரிப்போர்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு எல்லாமே 2 பிரிச்சுக்கலாம். எல்லாமே 2 பிரிச்சுக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன் அஃபென்சஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ், அஃபென்சஸ் ட்ரைபிள் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு 2 பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதையே 2 பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்? கம்ப்ளைண்ட் பை 1 பிரைவேட் இண்டிவிஜுவல், கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பை பிரைவேட் இண்டிவிஜுவல், கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பை பப்ளிக் சர்வெண்ட். இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பை பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு உதாரணம் செக் டிஸானர் கேஸ். அதை தான் நம்ம வழக்கமா பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்றோம். பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்றோம். அது கம்ப்ளைண்ட் பை பிரைவேட் இண்டிவிஜுவல். இப்ப கம்ப்ளைண்ட் பை பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செக்ஷன் 195 எடுத்துக்கங்க. செக்ஷன் 195(1)(3ல பாத்தீங்கன்னா, செக்ஷன் 195(1) படிக்கிறேன். நோ கோர்ட் ஷெல் டேக் காக்னிசன்ஸ், நோ கோர்ட் ஷெல் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் எனி அஃபென்ஸ் punishable under section 172 to 188 of the Indian Penal Code. 2B ல வந்துட்டு except on the complaint in writing, except on the complaint in writing of the public servant concerned or of some other public servant to whom he is administratively subordinate. இப்ப ஒரு ப்ரொவிஷன் படிக்கிறப்ப, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்ப அது தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் சேர்த்து வாசிக்கணும். கஞ்சாயிண்டா படிச்சுட்டு போயிடணும். இதுல என்ன சொல்றாங்க? எக்ஸப்ட் ஆன் தி கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங் ஆஃப் தி பப்ளிக் சர்வெண்ட் கன்சர்ன் ஆர் ஆஃப் சம் அதர் பப்ளிக் சர்வெண்ட் டு ஹூம் ஹி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி சபார்டினேட். இப்ப கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா? ஐ விட்னஸ் தான் கொடுக்கணும், இறந்தவருக்கு ரிலேட்டிவ் தான் கொடுக்கணும், சம்பவத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சவர் தான் கொடுத்துருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான தடையுமே இல்லை. யார் வேண்டுமானாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு இது. அதுக்குள்ள விதிவிலக்கு இது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. இது ஒரு உதாரணம். இப்ப செக்ஷன் 172 to 188 ஐபிசில கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் தான் வரணும். கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பப்ளிக் சர்வெண்ட் கன்சர்ன்ட் ஆர் ஆஃப் சம் அதர் பப்ளிக் சர்வெண்ட் டு ஹூம் ஹி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி சபார்டினேட். இப்ப கம்ப்ளைண்ட்னா என்னன்னு பார்த்தோம், போலீஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு பார்த்தோம், கம்ப்ளைண்ட்னா என்னன்னு பார்த்தோம், போலீஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப இந்த போலீஸ் ரிப்போர்ட் 173 2 சிஆர்பிசிக்கு வர்றதுக்கு ஆரம்பம் எது? ஆரம்பம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்ப காவல்துறையில நம்ம கொடுக்கறதுக்கு பேர் என்ன? இட் இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன். நத்திங் பட் இன்ஃபர்மேஷன். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ல எஃப்ஐஆர்ல எத்தனை வகை இருக்கு? இன்ஃபர்மேஷன் டு தி police and their powers to investigate. இன்ஃபர்மேஷன் சிஆர்பிசில 2-3 வகையாக சொல்லியிருக்கிறாங்க.
செக்ஷன் 154ல பாருங்க, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் அப்படின்னா செக்ஷன் 154 சப் கிளாஸ் 1 என்ன எப்படி ஆரம்பிக்கிறாங்க? எவ்வரி இன்ஃபர்மேஷன் relating to the commission of a cognizable offense if given orally to an officer in charge of a police station. இது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? எவ்வரி இன்ஃபர்மேஷன். So on every information the station house officer has a duty to register first information report. இப்ப முதல் தகவல் அறிக்கை ஒருத்தர் மேல போட்டுறாங்க, அவர் அப்பாவி. Article 21 will come into play or not? Whether Article 21 will come into play or not? Yes, definitely. அப்ப FIR பதிவு பண்றது Article 21க்கு விரோதமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. Article 21 என்ன சொல்லுது? இப்ப செக்ஷன் 154ல எவ்வரி இன்ஃபர்மேஷன் இருக்குதா? நேரடியா முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணோம்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ண உடனே இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றாங்க, FIR is being registered. அதுக்கு அடுத்து இமிடியேட்டா புலன் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. புலன் விசாரணை ஆரம்பிச்ச உடனே arrest can be made. Arrest is not mandatory. Arrest can be made. இப்ப அரெஸ்ட் பண்ணாதான் ஒரு சில வழக்குகள்ல புலன் விசாரணை சரியான திசையில போகும் அப்படின்னு புலன் விசாரணை அதிகாரி முடிவு பண்ணணும். It is for the investigating officer to decide whether arrest is necessary or not. Section 41 and Section 41A of CRPC ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப 41 CRPCல என்ன சொல்றாங்க? When police may arrest without warrant. When police may arrest without warrant. FIRல எவ்வரி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. FIR போடலாம். அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, against whom a reasonable complaint has been made. Against whom a reasonable complaint has been made or credible information has been received. Credible information, every information ஒரு ஸ்டெப் மேல போய் credible information has been received or a reasonable suspicion exists that he has committed a cognizable offense punishable with imprisonment for a term which may be less than 7 years or which may extend to 7 years. So arrest பண்றதுக்கு என்ன வேணும்? reasonable complaint இருக்கணும், or credible information இருக்கணும், or reasonable suspicion இருக்கணும். இப்ப reasonable complaint இருக்கு சார், reasonable complaint இருக்கு, or reasonable suspicion இருக்கு, or credible information இருக்கு அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? ஏ அப்படிங்கிற ஒருத்தர் பிங்கிற போலீஸ் ஆபீசர்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணவரை 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்துக்குவாங்க. சரியா? அப்ப ரீசனபிள் கம்ப்ளைண்ட் இருக்கா, கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? சாட்சிகளை விசாரித்து. முதல் தகவல் அறிக்கையில இவரே ஐவிட்னஸா இருக்கலாம், இல்லைன்னா சம்பவத்தை யார் யார் பார்த்திருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த சம்பவம் தெரியும்னு முதல் தகவல் அறிக்கையில சொல்லியிருப்பார். அவங்களை விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ் ஹேஸ் டு பி ரெக்கார்டட் அண்டர் செக்ஷன் 161(3) CRPC. அந்த சாட்சிகளுடைய வாக்குமூலத்துல இருந்தா the investigation officer has to come to a conclusion that the information is credible. Information, எந்த information? The information which leads to registration of FIR இருக்கு இல்லையா, அந்த information is reasonable, credible அப்படின்னு 161(3) ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிய வரும்.
தெரிய வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த கட்டமான நிகழ்வு என்ன, அவரை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு ரிமாண்ட் ரிக்வஸ்டோட ப்ரொடியூஸ் பண்ணணும். லேர்னட் மேஜிஸ்ட்ரேட் has to take the accused into custody, ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுக்கணும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆத்தரைசேஷன் ஆஃப் கஸ்டடி. ஆத்தரைசேஷன் procedure when investigation cannot be completed in 24 hours. போலீஸ் ஆபீசர் ஒருத்தரை கைது செஞ்சு டீடைன் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த டீடென்ஷன் 24 hours வச்சுக்கலாம். அந்த that detention will be authorized by the judicial magistrate under section 167(1) CRPC. நம்ம ரிமாண்ட் பண்றது அப்படின்னு வழக்கமா சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு ஆத்தரைசேஷன், ஆத்தரைஸ் தி டிடென்ஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட். இப்ப என்ன மாதிரியான தகவல் இருந்தா ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அக்யூஸ்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கஸ்டடிக்காக, ஜுடிஷியல் கஸ்டடிக்காக கொடுக்க முடியும்னா செக்ஷன் 167 சப்கிளாஸ் 1 சிஆர்பிஸ்ல என்ன சொல்றாங்க, that and there are grounds for believing that the accusation or information is well founded. The grounds for believing that the accusation or information is well founded. The officer in charge of the police station or the police officer making the investigation, if he is not below the rank of sub-inspector, shall forthwith transmit to the nearest judicial magistrate a copy of the entries in the diary hereinafter prescribed relating to the case. So, ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எப்ப அக்யூஸ்ட ரிமாண்டுக்கு அனுப்பலாம் ஜுடிஷியல் கஸ்டடி கேட்டு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வெல் ஃபவுண்டடா இருக்கணும். அப்படி இன்ஃபர்மேஷன் வெல் ஃபவுண்டடா இருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு சொல்ல முடியும்னா சாட்சிகளினுடைய வாக்குமூலத்தை வச்சு சொல்ல முடியும். அதனாலதான் மேஜிஸ்ட்ரேட் வெறுமனே எஃப்ஐஆர் மட்டும் இருந்தா ரிமாண்ட் பண்ணக்கூடாது. செக்ஷன் 167 சப்கிளாஸ் 1 என்ன சொல்றாங்க, a copy of the entries in the diary has to be forwarded. முதல் முறையா அக்யூஸ்ட ரிமாண்ட் பண்றப்ப, ப்ரொடியூஸ் பண்றப்ப accused has to be produced in person, has to be produced within 24 hours from the time of arrest. He has to be forwarded along with the first diary. 2 டைரி இருக்கு கிரிமினல் லால, கிரிமினல் கேஸ்ல 2 டைரி இருக்கு. ஒன்னு போலீஸ் டைரி, இன்னொன்னு ஜெனரல் டைரி. போலீஸ் டைரிய டிஃபென்ஸ் கால் ஃபார் பண்ண முடியாது, சென்ட் ஃபார் பண்ண முடியாது, நம்ம படிக்கணும்னு கேட்க முடியாது. வேற ஜெனரல் டைரி செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிற கேஸ்ல 1981 சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேஸ் இருக்கு. இந்த 2 டைரிக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லி, போலீஸ் டைரினா என்ன, கேஸ் டைரினா என்ன, எந்த டைரிய கோர்ட்ல வாங்கி பார்க்கலாம், எந்த டைரிய டிஃபென்ஸ் கவுன்சில் பார்க்கலாங்கிறது. ஜெனரல் டைரியை மட்டும்தான் டிஃபென்ஸ் கவுன்சில் ஹஸ் காட் ரைட் டு சென்ட் ஃபார் அண்ட் டு கோ த்ரூ இட். ஸோ இப்படி 161 சப்கிளாஸ் 1 படி எடுத்த உடனே போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியாது. இட் இஸ் ஒன்லி a ஜுடிஷியல் கஸ்டடி. சரி, இப்ப இந்த ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஏங்கிறவரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. பிங்கிற போலீஸ் ஆபீசர் has registered FIR. He has recorded statement of witnesses under section 161(3) CRPC. True statement of witnesses have been recorded. On going through the statement of witnesses, there is a strong and well-founded information. So the investigating officer came to a conclusion the arrest of the accused is necessary. So as per section 41, he arrested. Accused was produced within 24 hours as mandated under section 57 of CRPC. Now the learned magistrate
after going through the first diary, statement of witnesses and FIR, taken the accused into judicial custody. The detention of the accused was authorized by the landed magistrate. What will be the next stage in the criminal case? Bail application. Bail application. Accused is entitled for bail if it is a case of bailable offense. ரெண்டு வகையா பிரிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? ஒன்னு bailable offense, இன்னொன்னு நான் bailable offense. bailable offense எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க? செக்ஷன் 436 சிஆர்பிசில. bailable offense செக்ஷன் 436 சிஆர்பிசில சொல்லியிருக்கிறாங்க. Let us go through section 436. In what cases bail to be taken? When any person other than a person accused of a bailable offense is arrested or detained without warrant by an officer in charge of a police station, or appears means surrender out, or is brought before a court produced by police, or is brought before a court means produced by a police officer, and is prepared at any time while in the custody of such officer or at any stage of the proceeding before such a court to give bail, such person shall be released on bail, no discretion left with the officer. Bail is mandatory. Bail is mandatory. இப்ப இந்த bailable offenseலயே இன்னொரு வார்த்தையும் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒன்று சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பிளனேஷன்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, indigent person. indigent person. indigent person அப்படின்னா யாரு? 436ல சொல்றாங்க பாருங்க. Provided that such officer or court, if he or it thinks fit, and shall if such person is indigent and is unable to furnish surety, instead of taking bail from such a person, discharge him on his executing a bond without sureties for his appearance as hereinafter provided. So own bondla விடலாம். யார? indigent person. indigent person அப்படின்னா யாரு? where a person is unable to give bail within a week of date of arrest. bail ஆர்டர்ல இருந்து 7 நாள் கிடையாது. from the within a week of the date of his arrest, it shall be a sufficient ground for the officer or the court to presume that he is an indigent person for the purposes of this provision. So கைது செய்யப்பட்டதுல இருந்து 7 நாளுக்குள்ள சூரிட்டி கொடுக்க முடியலன்னா அவரை indigent person அப்படின்னு முடிவு பண்ணி ஓன் பாண்ட்ல பெயில்ல விடலாம். செக்ஷன் 437 and 439 CRPC speaks about bail in a non-bailable offense. bail in a non-bailable offense. இப்ப bail அப்படின்னு வந்துட்டாலே cancellation of bail பார்க்கணும். bail அப்படின்னு வந்துட்டாலே cancellation of bail அப்படிங்கறத பார்க்கணும். bail ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். cancellation of bail in a bailable offense. cancellation of bail ஒன்னு in a bailable offense, ரெண்டு in a non-bailable offense. no doubt ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இன்ஹரண்ட் பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லேர்னட் மேஜிஸ்ட்ரேட் சபார்டினேட் ஜுடிஷியரில இன்ஹரண்ட் பவர் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஹரண்ட் பவர்ங்கிறது கிடையாது. அதே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் முன்சிபா ஒர்க் பண்ணா சர்வ் பண்ணா செக்ஷன் 151 உண்டு, 151 சிபிசி. பட் கிரிமினல் கோர்ட்ல இன்ஹரண்ட் பவர் கிடையாது. நான் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, செக்ஷன் 436 சிஆர்பிசில பெயில பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பெயில் கேன்சலேஷன் பத்தி சொல்லல. அதனால பெயில் இன் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு இருந்தா கேன்சலேஷன் ஆஃப் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னா முடியவே முடியாதா? ஒருத்தர் பெயிலபிள் அஃபென்ஸ்ல பெயில்ல வர்றார், கோர்ட்டுக்கே வரல, அவர் மேல வாரண்ட் பெண்டிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே தீர்வே இல்லையான்னு சொல்லி கேட்டா, பில்லப்பன் அலையஸ் ரவிக்குமார் decided by
Honorable Mr. Justice P.N. Prakash, sitting in Madurai bench of Madras High Court, landmark judgment. Surety மேல action எடுக்கலாம். Section 439 subclass 2 CRPC. Section 439 subclass 2 CRPC சொல்றாங்க, a high court or court of session may direct that any person who has been released on bail under this chapter be arrested and commit him to custody. இப்ப bail in bailable offense, bail in non-bailable offense, anticipatory bail, bail granted under section 167 2 CRPC. So bailங்கிற சாப்டர்ல bail வந்திருந்தா as per provision section 439 subclass 2 CRPC, which is the special powers of High Court and Court of Session. A High Court or Court of Session may direct that any person who has been released on bail under this chapter be arrested and commit him to custody. So bail in bailable offense is also liable to be cancelled, but at the hands of the Honorable High Court and Honorable Court of Session. Bail and cancellation பார்த்தோம். இப்ப section 167 subclass 2 CRPC, section 167 subclass 2 CRPC, 167 subclass 2 CRPC ல சொல்ற பெயிலும் 60 நாள் 90 நாள். எப்படி யார் வேண்டுமானாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அப்சல்யூட் கிடையாது. யார் வேண்டுமானாலும் anyone can set the criminal law in motion, no doubt at all. அதுக்கு விதிவிலக்கு என்ன? செக்ஷன் 195 படிச்சோம் இல்லையா, செக்ஷன் 195. அதே மாதிரியே செக்ஷன் 199 இருக்கு, prosecution for defamation. No court shall take cognizance of an offense punishable under chapter 21 of the Indian Penal Code except upon a complaint made by some person aggrieved by the offense. நிறைய இடங்கள்ல விதிவிலக்குகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப 60 நாள் மேஜிஸ்ட்ரேட் வந்து செக்ஷன் 167 சப்கிளாஸ் 1 CRPC படி பிரைமா ஃபேசி அஃபென்ஸ் இருந்தா ரிமாண்ட் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்கா இல்லையா? முதல் ரிமாண்ட் 15 நாள் தான் பண்ணணும், அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைரியை ப்ரொடியூஸ் பண்ணணும், முதல் ரிமாண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி தான். இது எல்லாமே மேண்டேட். அக்யூஸ்ட் பிசிக்கலா ப்ரொடியூஸ் பண்ணணும், 15 days தான் ரிமாண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி தான் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைரி ப்ரொடியூஸ் பண்ணணும். சார் அக்யூஸ்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கார், ஹார்ட் அட்டாக், ஆஸ் பர் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் மேஜிஸ்ட்ரேட்டே போய் ரிமாண்ட் பண்ணலாம். அன்லஸ் அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்றப்ப அக்யூஸ்டோட பிரசன்ஸ் இஸ் மேண்டேட்ரி. இப்ப இந்த ரிமாண்ட் பண்ணக்கூடிய பவரை செக்ஷன் 167 CRPC ஜட்ஜி கொடுக்குதா இல்லையா? அதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா இல்லையான்னு கேட்டா வானலாவிய அதிகாரம்லாம் கிடையாது. குற்றப்பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 173 சப்கிளாஸ் 2 ஃபைனல் ரிப்போர்ட் வரலை அப்படின்னா என்ன பண்ணணும்? 60 நாள் 90 நாள் அப்படிங்கிற 10 வருஷத்துக்கு கீழே தண்டனை கொடுக்கக்கூடிய கேஸ் எல்லாம் 60 நாள், 10 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள்ல 90 நாளுக்குள்ள ஃபைனல் ரிப்போர்ட் வரலைன்னா அதுக்கு பேரு ஸ்டேச்சுட்டரி பெயில். அந்த வழக்குகள்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் போடக்கூடாது. 90 நாள் முடிஞ்ச உடனேயே 60 நாள் முடிஞ்ச உடனேயே accused is entitled for bail. இந்த 167 subclass 2 CRPCக்கு டிஃபால்ட் பெயில் ஆர் டிஃபால்ட் பெயில் ஸ்டேச்சுட்டரி பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்பா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஆஃப் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் கேஸ் தீர்ப்பு இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு. இப்ப பெயில்
பெயில் கேன்சலேஷன் பார்த்தோம். பெயில்ல கண்டிஷன் போடுவாங்க இல்லையா, 2 பேர் சூரிட்டி நிப்பாட்டணும், 2 சூரிட்டிஸ் 10,000 rupees சூரிட்டிஸ் கொடுக்கணும், டெய்லி ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். இந்த குற்றம் சம்பவம் நடந்த இடத்துல டென்ஷனா இருக்கு, வேறு மாவட்டத்துல ஏதாவது ஒரு காவல் நிலையமோ அல்லது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலேயோ ஆஜராகி 2 வேளையும் கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. சரி, அது இல்லாம சொத்து பத்திரம் எழுதி கொடுக்கணும், பிளட் ஷூரிட்டி கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும், கருவு மரம் வெட்டணும், ஆஸ்பத்திரியில போய் பணியாற்றணும், இப்படி போன்ற கண்டிஷன் எல்லாம் ரெகுலர் பெயிலையோ அல்லது டிஃபால்ட் பெயிலையோ கண்டிஷனா போட முடியுமா அப்படின்னு கேட்டா, no such conditions can be imposed. There are numerous judgments by Madras High Court and from Honorable Supreme Court of India. பெயில் அப்படிங்கிற சாப்டர்ல சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷனை தவிர வேறு கண்டிஷன் எதுவும் போட முடியாது. இப்ப எந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் செக்ஷன் 2 படிக்கணுங்க, செக்ஷன் 2 படிக்கணும். செக்ஷன் 2ல தான் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், பெயிலபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் அஃபென்ஸ், இன்வெஸ்டிகேஷன் அப்படின்லாம். இப்ப பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன, காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பெயிலபிள் அஃபென்ஸ் means an offense which is shown as bailable in the first schedule or which is made bailable by any other law for the time being in force, and non-bailable offense means any other offense. CRPC ல கொடுத்திருக்கிற டேபிள்ல bailable offense அப்படின்னு சொல்லியிருக்கிற எல்லாமே bailable offense. Cognizable offense means an offense for which and cognizable case means a case in which a police officer in accordance with the first schedule or under any other law for the time being in force arrest without warrant. Arrest without warrant, cognizable offense. Section 2C ல definition சொல்றாங்க, 2L ல சொல்றாங்க non cognizable offense னா என்னன்னா, non cognizable offense means an offense for which and non cognizable case means a case in which a police officer has no authority to arrest without warrant. Without warrant. இப்ப எஃப்ஐஆர்ல 2 வகை இருக்குல்ல, எஃப்ஐஆர் எல்லா கேஸ்லயும் போடலாமானா, எவ்வரி இன்ஃபர்மேஷன் செக்ஷன் 154ல சொன்னோம், மேக்கிங் அவுட் ஏ காக்னிசபிள் அஃபென்ஸ், மேக்கிங் அவுட் ஏ காக்னிசபிள் அஃபென்ஸ் எஃப்ஐஆர் போடணும். அப்ப நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பத்தி செக்ஷன் 155 சிஆர்பிசில சொல்றாங்க, information as to non-cognizable case and investigation of such cases. இதுல 154 மாதிரியே தான், when information is given to an officer in charge of the police station, அதுல ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுத்திருக்கிற பிரிஸ்கிரைப்டு புக்ல it has to be reduced into writing, no doubt at all. இப்ப சிஆர்பிசில நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதை மட்டும்தான் பேன் பண்றாங்க. எப்படின்னா 155 subclass 2ல என்ன சொல்றாங்க, no police officer shall investigate a non-cognizable case. No police officer shall investigate a non-cognizable case. எப்பவுமே பண்ண முடியாதான்னா பக்கத்துல சொல்றாங்க பாருங்க, without the order of a magistrate having power to try such a case. Having power to try such a case னா என்ன, மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா போய் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரக்கூடாது. No police officer shall investigate a non-cognizable case without the order of the magistrate. சரி, ஆர்டர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் தானே வேணும்னு சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வாங்கிட்டு வரக்கூடாது. அதுல என்ன சொல்றாங்க அடுத்து, having power to try such a case or commit the case for trial. So ட்ரையல் நடத்தக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் அல்லது அந்த வழக்கை கமிட்டல் செய்யக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆர்டர் வாங்கி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சரி, இப்ப 154லயோ 155லயோ எஃப்ஐஆர் போட்டாச்சு, பர்மிஷன் கொடுத்தாச்சு. இந்த 161 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் அது, யார்கிட்ட போலீஸ் இந்த 161(3) படி ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம்? எனக்கு ஒரு டவுட், அக்யூஸ்ட் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாது? Whether statement from accused can be recorded by officer
investigating officer or not? Let us read 161. Examination of witnesses by police. Any police officer making an investigation under this chapter or any police officer not below such rank as the state government may by general or special order prescribed in this behalf acting on the requisition of such officer may examine யாருன்னு சொல்ல போறாங்க பாருங்க. may examine orally any person supposed to be acquainted with the facts and the circumstances of the case. இப்ப யாரெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு செக்ஷன்ல என்ன சொல்றாங்க? எனி பர்சன், யாரை வேணாலும் விசாரிக்கலாம். அவருக்கு என்ன ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், supposed to be acquainted with the facts and the circumstances of the case. அக்யூஸ்டோட facts நல்ல தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க முடியாது. So there is no doubt at all. Statement from accused can also be recorded. இப்படி இந்த 161 படிச்சோடனே இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் சொல்றோம் இல்லையா, உடனடியா என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தங்க போடுங்க மெசேஜ்ல, அக்யூஸ்டோட ஸ்டேட்மெண்ட் ரிலவெண்ட் எந்த இடத்துல? அதை சம்பந்தமாக சாட்சிகள் சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ்ல நிரூபிச்சா அது ரெலவெண்ட் சார். Section 27 of Indian Evidence Act speaks. Section 27 of Indian Evidence Act. Let me read, sir. Discovery of. Let me read section 27. How much of information received from accused may be proved. How much of information received from accused may be proved, provided that section 24, 25, 26 சொல்லிருக்கிறது வேற, அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் தான் இது provision clause. Provided that when any fact is deposed to as discovered in consequence of information received from a person accused of any offense in the custody of a police officer, so much of such information, whether it amounts to a confession or not, whether it amounts to a confession or not. இந்த இடத்துல கன்ஃபஷன் ஆர் நாட் அப்படின்னு எதை மீன் பண்றாங்க லா மேக்கர் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் அக்யூஸ்ட் கேன் ஆல்சோ பி ரெக்கார்டட், நோ டவுட் அட் ஆல். இப்ப முதல் தகவல் அறிக்கை போட்டாச்சு. On receipt of information, FIR received, arrested, produced for remand, remanded, bail, bailable offense, non-bailable offense. bail என்ன கண்டிஷன் போடலாம், bail cancellation பண்ண முடியுமா, bail cancel பண்றது, bailable offense, non-bailable offense எல்லாத்துக்குமே உண்டுன்னு சொல்லி பார்த்தோம். 161 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்ப ரிமாண்ட்ல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே ஒரு ஊர்ல இல்ல, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே ஒரு ஊர்ல இல்ல, வேற என்ன பண்ணலாம்? எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்கா ரிமாண்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, section 167(2)(a), where a judicial magistrate is not available, where a judicial magistrate is not available, transmit to the nearest executive magistrate on whom the power of a judicial magistrate or metropolitan magistrate have been conferred a copy. இப்ப இதுல எல்லா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பவர் இருக்கணும், கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பவர் இருக்கணும். திரும்பி படிக்கிறேன் பாருங்க. where a judicial magistrate is not available, transmit to the nearest executive magistrate on whom the powers of a judicial magistrate or metropolitan magistrate have been conferred.
A copy of the entry in the diary hereinafter prescribed relating to the case and shall at the same time forward the accused to such executive magistrate and thereupon such executive magistrate. இந்த such executive magistrateங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்க? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் பவரை கன்ஃபர் பண்ணிருக்கணும். For reason to be recorded in writing, authorize the detention of the accused person in such a custody மொத்தம் எவ்வளவு நாள்? Not exceeding 7 days in the aggregate. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தா 15 நாள், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தா 15 days. எது எப்ப? In a case when investigation is pending இன்வெஸ்டிகேஷன்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முதல் தடவையா ரிமாண்டுக்கு வர்றப்ப 15 days. ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு காக்னிசன்ஸ் எடுத்து பெண்டிங்ல வாரண்ட்ல வர்றாரு, 15 நாளுக்குள்ள பண்ணணும்னு அவசியம் இல்லை, 1 மாசம் கூட பண்ணலாம். இப்ப எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தா 7 days அக்ரிகேட், 7 days தான் அக்ரிகேட். 167 சப் கிளாஸ் 2 மாதிரியே 167(5) இருக்கு. 167(5) CRPCயும் முக்கியம். If in any case triable by a magistrate as a summons case, if the investigation is not concluded within a period of 6 months, 167(5) எப்ப அப்ளை ஆகும், எப்ப வரும்? கேஸ் வந்து ஒன்னு சம்மன்ஸ் கேஸா இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் 6 மாதத்துக்குள்ள முடியலை அப்படின்னா the magistrate shall make an order stopping further investigation into the offense. அப்ப டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த 6 மாதத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் மேல லேர்னட் மேஜிஸ்ட்ரேட் ought to have take cognizance. எதை நிப்பாட்டணும்? 6 மாசத்துக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்டலாம். புலனாய்வு அதிகாரிக்கு புலனாய்வு செய்வதற்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா சம்மன்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி 6 மாசத்துக்கு மேல பண்ண முடியாது. If in any case triable by a magistrate as a summons case, the investigation is not concluded within a period of 6 months from the date on which the accused was arrested, the magistrate shall make an order stopping further investigation into the offense unless the officer making the investigation satisfy the magistrate that for special reasons and in the interest of justice, the continuation of the investigation beyond the period of 6 months is necessary. இப்போ 167(5)ல சம்மன்ஸ் கேஸ் இன்னும் 4-5 சாட்சிகளை விசாரிக்க வேண்டியதா இருக்கு, அவங்க வேற ஊர்ல இருக்காங்க அப்படின்னு டைரி எல்லாம் வச்சு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா 6 மாதம் கழிச்சியும் புலனாய்வு செய்வதற்கு அனுமதி கொடுக்கலாம். இப்ப இன்னொரு டவுட், 167(2)ல டிஃபால்ட் பெயில் 6 மாசம் 60 நாள் 90 நாள் இருக்கு இல்லையா, இது அப்சல்யூட்டா இதுக்கு ஏதாவது இந்த 167(5)ல சொன்ன மாதிரியே ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, NDPS கேஸ் அண்ட் UAP ஆக்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு டைம் கேட்டா கொடுக்கலாம். எக்ஸெப்ஷன் இருக்கு. ஃபைனல் ரிப்போர்ட் ஜீவானந்தம் கேஸ் சொன்னோம் இல்லையா, 2018 2 Law Weekly Criminal page 606 AR 2001 Supreme Court page number 429 AR 2001 Supreme Court page number 429. புலனாய்வுல என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டோட இருக்கும், நம்ம எந்தெந்த டாக்குமெண்ட்ல டிஃபென்ஸ் கவுன்சில் கவனம் செலுத்தணும், என்ன டாக்குமெண்ட்லாம் வரும்? ஆப்சர்வேஷன் மகசர், சீசர் மகசர், ரஃப் ஸ்கெட்ச், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ், ரெக்வசிஷன் டு கண்டக்ட் போஸ்ட்மார்டம். இந்த ரெக்வசிஷன் டு கண்டக்ட் போஸ்ட்மார்டம் நிறைய இடங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
இன்கோஸ்ட் ரிப்போர்ட், டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரிப்போர்ட், டையின் டிக்ளரேஷன், டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், வூண்ட் சர்டிபிகேட், இது மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வரும். இப்ப ஒரு நேர்மையான அதிகாரி, நல்ல புலனாய்வு அதிகாரி, நல்ல போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் போட்டார் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எஃப்ஐஆர் போட்டார். போட்ட உடனே சாட்சிகளை 161(3)ல விசாரிச்சான், கைது பண்ணோம், ரிமாண்டுக்கெல்லாம் போனோம். எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறார் ஒரு போலீஸ் ஆபீசர். எஃப்ஐஆர் இது சிவில் டிஸ்பியூட்டுங்கிறார், இதுல காக்னிசபிள் அஃபென்ஸ் வரலங்கிறார். அல்டிமேட்டா எஃப்ஐஆர் போடல. அப்ப அந்த புகார் கொடுத்தவருக்கு ஏதாவது நிவாரணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, செக்ஷன் 154(3) சிஆர்பிசி படி, செக்ஷன் 154(3) சிஆர்பிசி படி கன்சர்ன் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படியும் புகார் பதிவு பண்ணல, எஃப்ஐஆர் போடலைன்னா கன்சர்ன்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட செக்ஷன் 156(3) சிஆர்பிசி படி பெட்டிஷன் ஃபார் டைரக்ஷன் ஃபைல் பண்ணணும். 2018 4 MLJ கிரிமினல் 513, 2018 4 MLJ கிரிமினல் பேஜ் 513. சோ சிம்ம ராசியில தாங்க இந்த மாசம் திறக்கப்படுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வரும். இப்ப கிரிமினல் கேஸ்ல ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆர்குமெண்ட்ஸ்ல எல்லாரும் என்ன ஒரு பயன்படுத்துவாங்கன்னா, சார் எஃப்ஐஆர் டிலேயே கோர்ட்டுக்கு வந்திருக்கு, எஃப்ஐஆர் டிலே இருக்கு, எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல டிலே இருக்கு, அதே மாதிரி எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றதுல டிலே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் எஃப்ஐஆர் டிலேயா கோர்ட்டுக்கு வந்தா என்ன? எஃப்ஐஆர் டிலேயே வரக்கூடாதா? எஃப்ஐஆர் உடனடியா வரணும் அப்படின்னு சொல்ற செக்ஷன் எது அப்படின்னா, செக்ஷன் 157 சப் கிளாஸ் 1 சிஆர்பிசி. எஃப்ஐஆர் ஷால் பி ஃபார்வர்டட் டு தி ஜுரிஸ்டிக்ஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வித்தவுட் அன்டியூ டிலே. வித்தவுட் அன்டியூ டிலே 157 சப் கிளாஸ் 1 சிஆர்பிசி சொல்றாங்க. ஸோ இப்ப உடனடியா ஒரு எஃப்ஐஆர் எடுக்கிறது, மேல வந்து எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா ரிசீவ்டு ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு தேதி, நாள், நேரம் ரெண்டையுமே மேஜிஸ்ட்ரேட் போடுறாங்க. ஏன் போடுறாங்க, எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் ஜானி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஜானி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற கேஸ்ல இதை சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரூல் 513 of Criminal Rules of Practice 2019, judges, judicial magistrates shall affix their full signature, date and time in every page. Date and time in every page. 1990 Law Weekly Criminal page 175. 1990 Law Weekly Criminal page 175. அதுக்கப்புறமா 2008 MLJ Criminal Volume 3 page 257. 2008 MLJ Criminal Volume 3 257. 2019 Volume 2 Law Weekly Criminal page 747. 2019 Volume 2 Law Weekly Criminal page 747. இந்த ஜானி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டிலையும் 2019 2 Law Weekly Criminal பேஜ் 747லையும் டைரக்ஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப முதல் கோணல், முற்றிலும் கோணல் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. முதல் கோணல், முற்றிலும் கோணல், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் தகவல் அறிக்கையில பார்த்தாலே தெரியுது சார். எங்க சீனியர் சொன்னாரு, டிலே இருந்துச்சுன்னா கிராஸ் பண்ணுங்க அந்த ஹாஸ்பிட்டல். நான் வேணாம்னு நினைச்சேன். எஃப்ஐஆர் பாக்குறோம், கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? கிராமத்துல சொல்லும் இல்லையா, கை புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியில்ல, பார்த்தாலே தெரியுது. முதல் தகவல் அறிக்கையை பாக்குறோம்,
லேர்னட் மேஜிஸ்ட்ரேட் எழுதியிருக்காரு. கம்ப்ளைண்ட் 30ஆம் தேதி 5வது மாசம் நடந்திருக்கு. 31ஆம் தேதி 5வது மாசம் கம்ப்ளைண்ட ஜட்ஜி ரிசீவ் பண்றாரு சாயந்தரம் 4 மணிக்கு. அதான் ஜட்ஜி எழுதியிருக்காரு. இப்ப எதுக்காக கேள்வி கேட்கணும்? டிலே. Admittedly, there is a delay in receipt of FIR. That means FIR has been forwarded belatedly. No doubt at all. Whether there must be a cross-examination on the point or not. Sir, Johnny and others வந்து 1990 law weekly criminal 1990 பேஜ் நம்பர் 175. 1990 law weekly criminal பேஜ் 175. இப்ப கிராஸ் எக்ஸாமின் பண்ணணுமா? இந்த வெறுமனே எஃப்ஐஆர்ல டிலே இருக்கு, எஃப்ஐஆர்ல டிலே இருக்கு சார், கேஸ் டிஸ்மிஸ்ட், அக்யூஸ்ட் விடுதலை அப்படின்னு சொல்லலாமா? அதாவது இது வந்து லிமிடேஷன் கிடையாது. 3 வருஷம் கழிச்சு புறநோட்ல சூட்டு போட்டிருக்காங்க, ஃபைலுக்கு எடுக்க முடியாது, பார்டு பை லிமிடேஷன் அப்படின்னு கிடையாது. எஃப்ஐஆர் வச்சு காக்னிசன்ஸ் எடுக்கல, பார்டு பை லிமிடேஷன் கிடையாது. முதல் தகவல் அறிக்கையை காலதாமதம் இல்லாம ஆன் டைம் கொடுக்கணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, லேட்டாக ஃபால்ஸ் இம்ப்ளிகேஷன் வந்துடும் அப்படிங்கிறதுனாலதான். இப்ப காலதாமதம் பை இட் செல்ஃப் இஸ் நாட் அ ஃபேட்டல். டிலே இன் ஃபார்வர்டிங் தி எஃப்ஐஆர் பை இட் செல்ஃப் இஸ் நாட் அ ஃபேட்டல். அப்ப பை இட் செல்ஃப் இஸ் நாட் ஃபேட்டல்னா ஏன் காலதாமதமா வந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? அதான் நியாயம். ஏன் காலதாமதமா வந்துச்சுன்னு கேள்வி கேட்டா அந்த புலனாய்வு அதிகாரி அல்லது இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சு நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சவருக்கு காரணம் சொல்லுவார் இல்லையா? சோ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த நபரிடமும் புலனாய்வு அதிகாரியிடமும் கட்டாயமாக கேள்வி கேட்க வேண்டும். அப்படி கேட்கல அப்படின்னா தி டிலே இஸ் நாட் ஃபேட்டல் டு தி ப்ராசிக்யூஷன். AIR 2008 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 92. AIR 2008 Supreme Court page number 92. AIR 1988 Supreme Court page number 1998. AIR 1988 Supreme Court page number 1998. சரி, இப்ப இந்த முதல் தகவல் அறிக்கையில நிறைய இடங்கள்ல அடிச்சு திருத்துறாங்க, பாத்துருக்கீங்களா? ஒயிட்னர் போட்டு அழிச்சிருப்பாங்க, இல்லது நிறைய இடங்கள்ல அடித்தல் திருத்தல் இருக்கும். அப்படி அடித்தல் திருத்தல் இருந்தா அந்த அது தொடர்பாகவும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கேள்வி கேட்கணும். 2007 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் 796. 2007 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் 796. பேஜ் 796. சில வழக்குல பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா வெறும் பேப்பர்ல கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு பின்னாடி எழுதுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, 307 கேஸ், குத்துயிரும் குலையுருமா இருக்கிறார் காயப்பட்டவர், போய் ரேகை பிரட்டிட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க, அவருக்கு பேச முடியாது. செத்து போனோன்னா அப்படியே ஒரு புகாரை எழுதி அதை டையிங் டிக்ளரேஷன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப கவனமாக அந்த கம்ப்ளைண்ட் கிரிமினல் கேஸ் நடத்துறப்ப முதல் தகவல் அறிக்கையை ஒரு தடவைக்கு 10 தடவைக்கு 20 தடவை படிக்கணும். போலீசார் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நிறைய தடவை படிக்கணும், ஒரிஜினலை பார்க்கணும். அது மாதிரி பாக்குறப்ப அந்த முதல் பக்கம் நல்ல இடைவெளி விட்டு சீரான இடைவெளியில எழுதியிருப்பாங்க. இப்ப ரேகையோ அல்லது கையெழுத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே எழுத்த பொடி எழுத்தாக்கி அதுக்கடையில வேற வழி கிடையாது, ஒரு 4 வரி தான் எழுதுற மாதிரி இருக்கு, 10 வரி எழுதணும் அப்படின்னா நுணுக்கி அந்த கையெழுத்துக்காக எழுத்த கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு பேரு கிராம்ப்டு ஹேண்ட் ரைட்டிங். அந்த மாதிரி இருந்தா AIR 2003 சுப்ரீம் கோர்ட் 1813. AIR 2003 சுப்ரீம் கோர்ட் 1813. முதல் தகவல் அறிக்கையே உங்களை நம்ப முடியலப்பா. முதல் தகவல் அறிக்கையிலேயே அவங்க வேலை தெரியுது, எதையோ மறைக்கிறீங்க, யாரையோ பொய்யா சேர்க்கிறீங்க, நம்ப முடியல, கேஸ் விடுதலை பை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சரி, இப்ப எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி
அக்யூஸ்ட கூப்பிட்டு விசாரிச்சு உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்குப்பா அப்படின்னு விசாரணை நடத்தலாமா? அவருக்கு ரைட் இருக்கா? 2, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட கூப்பிட்டு விசாரிச்சு அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போடலாமா? கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, செக்ஷன் 200 சிஆர்பிசி, அந்த கம்ப்ளைண்ட்ல பிஃபோர் டேக்கிங் காக்னிசன்ஸ் whether accused is entitled to be heard, na he has no right at all. 2004 SEC criminal, 2004 SEC criminal, page 1077, 2004 SEC criminal, page 1077, 2004 SEC criminal, page 1077, 2012 volume 10 SEC, page 517, 2012 volume 10 SEC, page 517. ஏற்கனவே சொன்னேன், அதாவது ரிமாண்ட் ரிக்வெஸ்ட் கவனமா பார்க்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் ரிக்வெஸ்ட கவனமா படிக்கணும். ரிக்வெஸ்டேஷன் டு கண்டக்ட் போஸ்ட்மார்டம் இருக்கு இல்லையா, ஐ விட்னஸ் அக்கவுண்ட் இல்லாத கேஸ்ல, சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் கேஸ்ல பிளஸ் ஐ விட்னஸ் 2 கேஸ்லயுமே கவனமா பாருங்க. அதுல ரிக்வெஸ்ட் டு கண்டக்ட் போஸ்ட்மார்ட்டத்துல எஃப்ஐஆர் சேர்த்து அனுப்பல அப்படின்னா இட் இஸ் எ ஃபேட்டல். அப்ப என்ன டிஃபென்ஸ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி கேஸ்ல அப்படின்னா, ஜெனசிஸ் ஆஃப் அக்கரன்ஸ் இஸ் சப்ரஸ்ட், ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஹஸ் பீன் சப்ரஸ்ட் அப்படிங்கிற டிஃபென்ஸ் இருந்திருந்தா அந்த மாதிரி வழக்குகள்ல கட்டாயமாக ரிமாண்ட் ரிக்வெஸ்ட்லயும் அந்த வார்த்தைகள் வரணும். சடல கூராய்வு அறிக்கை போஸ்ட்மார்டம் ரெக்கசூஷனோட எஃப்ஐஆரை அனுப்பிச்சிருக்கணும். மகாதேவன் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன், 2012 சிடிஜேல ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2012 சிடிஜேல ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2012 சிடிஜே மெட்ராஸ் ஹைகோர்ட் கேசஸ் 3953, சிடிஜே 2012 MHC 3953, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் 2009 கிரிமினல் லா ஜேர்னல், 2009 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 3042, பேஜ் நம்பர் 3042. இப்ப இந்த 161(3) சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 161(3)ல பதிவு செஞ்ச ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்றது? ஸ்டேட்மெண்ட் கஷ்டப்பட்டு எழுதுறாரு, டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்றோம், முக்கியமான டாக்குமெண்ட் சொன்னோம், கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர், சீசர் மகசர் எல்லாம் சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இந்த 161(3) ஸ்டேட்மெண்ட்டை டாக்குமெண்டா மார்க் பண்ணலாமா? இந்த 161(3) ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கான்னு கேட்டா 162 சிஆர்பிசி சொல்றாங்க, no statement made by any person to a police officer in the course of an investigation under this chapter shall, if reduced to writing, be signed by the person making it, nor shall any such statement or any record thereof, whether in a police diary or otherwise, or any part of such statement or record, be used for any purpose, So 161 அக்யூஸ்ட் கையெழுத்து போடக்கூடாது, கையெழுத்து வாங்கக்கூடாது, பேன் அண்டர் செக்ஷன் 162 சிஆர்பிசி. இப்போ ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டோம். எஃப்ஐஆர் போட்டதுல ஆரம்பிச்சு விசாரணை எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் ரிப்போர்ட்ல
பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட். பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னா எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஒட்டி அப்படியே எஃப்ஐஆர்ல என்ன ப்ரொவிஷன் ஆஃப் லா போட்டிருக்காங்களோ, எத்தனை அக்யூஸ்ட் மேல சொல்லியிருக்காங்களோ ஆஸ் ஃபைனல் ரிப்போர்ட், அது பாசிட்டிவ் ஃபைனல். நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னா முதல் தகவல் அறிக்கை பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு அப்படியே நேர் விரோதம். ஏங்கிற ஒரு புகாரை கொடுத்தா அவர் கொடுத்தது உண்மைன்னு போட்டா பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், பொய் அப்படின்னு போட்டா நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட். பார்சியல் பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், சில அக்யூஸ்ட மட்டும் டெலீட் பண்ணிடுறது, சில அக்யூஸ்ட மட்டும் டெலீட் பண்ணிடுறது. அந்த மாதிரி இருந்தா டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மன்ட், ஒரு கம்ப்ளைனன்ட்னா சொல்லக்கூடாது, இஸ் ஒன்லி a first informant is entitled to be heard before accepting such a final report, before accepting such a final report. இப்ப இந்த 161(3) ஸ்டேட்மெண்ட் இதை வேற எந்த இடத்துலயாவது பயன்படுத்திக்கலாமா? கன்ஃபெஷன் டு பிஃபோர் போலீஸ் ஆபீசர் இஸ் இன்அட்மிசிபிள், வேற எந்த இடத்துலயாவது பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா சிவில் வழக்குகள்ல பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. 2017 3 CTC பேஜ் 603 டாக்டர் ஆர் முத்துக்குமரன் வெர்சஸ் ஸ்டேட். 2017 வால்யூம் 3 CTC பேஜ் நம்பர் 603 டாக்டர் ஆர் முத்துக்குமரன் வெர்சஸ் ஸ்டேட். There is no bar for the civil court or writ court to rely upon statement under section 161(3) CRPC. அதே மாதிரி டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஜெனரலா சொல்லுவோம் இல்லையா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதுல கன்ஃபெஷனை எடுத்துக்கலாம், 161 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எ வெரி லிமிடெட் பர்பஸ், ஃபார் எ வெரி வெரி லிமிடெட் பர்பஸ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன் அலோன். இப்ப காக்னிசன்ஸ் எடுத்தாச்சு. பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட். I will complete by 8:30 and any questions for 10 minutes. Time is 8:20. I will complete within 10 minutes. Positive final report, cognizance has been taken. Immediate after the taking of cognizance, summons will be served on the accused. As soon as accused is appeared, prosecution documents will be furnished free of cost. அதுக்கப்புறமா framing of charges, charge frame பண்ணதுக்கு அப்புறமா chief examination, cross examination, section 313(1B) questioning, 313(1B) questioning, அதுக்கப்புறமா arguments, judgment. பெயில் மாதிரியே இப்ப ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோ, கன்விக்ஷன் கொடுத்துட்டா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னு ரெண்டு வரும். சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். செக்ஷன் 389, செக்ஷன் 389 CRPC. Before recording sentence, accused has to be questioned. Accused has to be questioned. இப்ப இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், எல்லா கிரிமினல் கேஸ்லயும் 457, 380 ஆகட்டும், மர்டர் கேஸ், கன்ஃபெஷன் லீடிங் டு ரெக்கவரி ஆஃப் வெப்பன் இல்லாம கேஸ் கிடையாது, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இல்லாம கேஸ் கிடையாது. ஸோ செக்ஷன் 27 மட்டும் பார்த்துட்டு முடிப்போம். இந்த சப்ஜெக்ட் பார்ட் 2ல இன்னொரு நாள் சந்திப்போம். செக்ஷன் 24 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். கன்ஃபெஷன் காஸ்ட் பை இன்டியூஸ்மெண்ட், த்ரெட் ஆர் ப்ராமிஸ் வென் irrelevant. இப்போ கன்ஃபெஷன் ஆஃப் அன் அக்யூஸ்ட், கன்ஃபெஷன் அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணல. வாட் இஸ் மென்ட் பை டேக்கிங் காக்னிசன்ஸ், காக்னிசன்ஸ்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் கிடையாது. As soon as learned magistrate is applying his judicial mind into the facts of the case, the magistrate or judge is deemed to have taken cognizance of offences. As soon as judicial mind has been applied
he is said to have taken cognizance. டெஃபினேஷன் இல்லை. அதே மாதிரி கன்ஃபெஷன்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் இல்லை. கன்ஃபெஷன் caused by inducement, threat or promise irrelevant in a criminal proceeding. Section 25 of Evidence Act பாங்க. Confession to police officer not to be proved. கவலையே வேண்டாம். Confession to police officer not to be proved டாங்க Evidence Act. Section 26. Confession by accused while in custody of the police not to be proved against you. போய் வேண்டாம். அதுக்கப்புறமா Section 27, very dangerous provision. How much of information received from accused may be proved. Confession, judicial confession, extrajudicial confession, confession of an accused before the police officer அப்படின்னு 3 இருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர் இல்லாமல், ஜுடிஷியல் ஆபீசர் இல்லாம நண்பர்கள்ட்டையோ வேற ஒருத்தர்கிட்டயோ கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷனுக்கு பேரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன். இப்ப எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன்ஸ் செல்லாது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலயுமே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கேன் வெரி வெல் பி relied upon by the prosecution. It can be safely relied upon to convict the accused. இப்ப ஜுடிஷியல் கன்ஃபெஷன் செக்ஷன் 164 பார்ட் 2 இந்த வகுப்பினுடைய இன்னொரு நாள்ல பார்ப்போம். கன்ஃபெஷன் பிஃபோர் போலீஸ் ஆபீசர் செக்ஷன் 27 மட்டும் இந்த ப்ரொவிஷன் பார்த்துட்டு முடிச்சிடலாம். How much of information received from accused may be proved, provided that when any fact is deposed to as discovered in consequence of information received from a person accused of any offense. Information received from a person accused of an offense. Accusation இருக்கணும் in the custody of the police officer, and there must be, the accused must be in custody of the police officer. நல்லா புரிஞ்சுக்கணும். accused must be in custody of the police, arrest கிடையாது. So much of such information, whether it amounts to confession or not, confession ஆகவும் இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் ஆகவும் இருக்கலாம். எப்ப இது வந்து admissible, relates distinctly to the fact thereby discovered. There must be a discovery of fact. There must be a discovery of fact. சரியா புரிஞ்சுக்கங்க. டிஸ்கவரி ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இல்லை, டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட். அந்த டிஸ்கவரி எப்படி இருக்கணும்? ரிலேட்டடாக இருக்கணும், இந்த வழக்குக்கு தொடர்புடையதாக இருக்கணும். இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. as relates, ரிலேட்டடாக இருக்கணும். distinctly to the fact thereby discovered. அதாவது டிஸ்டிங்க்ட்லினா புதிதாக இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருக்கக்கூடாது. இந்த செக்ஷன் 27 அப்ளை பண்றதுக்கு என்னென்னலாம் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there must be accusation, he must be in custody of the police officer, there must be an information leading to discovery, அந்த டிஸ்கவரி ரிலேட்டடா இருக்கணும், டிஸ்டிங்க்டாக இருக்கணும், ரிலேட்டடாக இருக்கணும், டிஸ்டிங்க்டாக இருக்கணும். அப்பதான் அந்த ரெக்கவரி ப்ரூவ் பண்ண முடியும். டோட்டல் கன்ஃபெஷன் ஆஃப் அன் அக்யூஸ்ட் மார்க் பண்ணக்கூடாது. டோட்டல் கன்ஃபெஷன் ஆஃப் அக்யூஸ்ட் மார்க் பண்ணக்கூடாது. அட்மிசிபிள் போர்ஷன் ஆஃப் த கன்ஃபெஷன் லீடிங் டு டிஸ்கவரி மட்டும்தான் மார்க் பண்ணணும். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. குறுக்கு விசாரணை பத்தி ரொம்ப கவலையோட ஒரு தீர்ப்பு எழுதியிருந்தாங்க. ஏற்கனவே மதுரையில அதே மாதிரி ஒரு கேஸ், குறுக்கு விசாரணை எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். நிறைய வழக்குகள்ல இது மாதிரி குறுக்கு விசாரணை கேள்வி கேட்காம விட்டா கூட தப்பு கிடையாது, எதை கேட்க கூடாதோ அதை கேட்டு மாட்டிக்கூடாது. ஸோ குறுக்கு விசாரணையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப சரியான குறுக்கு விசாரணை அப்படின்னா உச்சநீதிமன்றத்தால பாராட்டப்பட்ட கேஸ் மனோகரன் வெர்சஸ் ஸ்டேட், கோயம்புத்தூர்ல குழந்தைகள் கொலை வழக்குல தூக்கு தண்டனை கொடுத்த கேஸ். அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனை ரெவியூ அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணி
நல்ல கிராஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, மனோகரன் வெர்சஸ் ஸ்டேட். Thank you very much for having given me this nice opportunity. Thank you for the participants and organizers. Thank you very much.